சினிமா துறைக்கு வேற வேற டிபார்ட்மெண்ட்டை சேர்த்தவங்க. அதாவது சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி வெவ்வேறு துறையில பணியாற்றினவங்க, சினிமாக்கு வந்ததும் ஒரு நட்சத்திரமா ஜொலிக்கிறாங்க. அவங்க நட்சத்திரம் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க பழைய வேலைக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா 100ல ஒரு 1% அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த 1%ல இப்ப தேவயானி அடங்கியிருக்காங்க. அதுக்காக அவங்க நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையில இருந்தாங்களான்னா கிடையாது. அவங்க தொட்டா சினுங்கி அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானாங்க. காதல் கோட்டை அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் இவங்க ரொம்ப பிரபலமானாங்க. 2001ல ராஜகுமாரன திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறம் சினிமால நடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டாங்க. ஏதாச்சும் வித்தியாசமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சுட்டு அவங்க குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்லயே போயிட்டு ஹெட் மாஸ்டர் கிட்ட கேட்டிருக்காங்களாம். அவங்களும் சம்மதம் சொன்னதுனால அதே ஸ்கூல்லயே அவங்க டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். அவங்களுடைய கிளாஸ்ல 45 குழந்தைங்க இருக்காங்களாம். இந்த டீச்சர் வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும், மனநிறைவையும் குடுக்கிறதா சொல்லியிருக்காங்க.